வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இந்த ஏசி கேரவன்லேயே வர எளிய மகன் இருக்கார் இல்லையா, நம்ம சைமன் செபாஸ்டியன். ரீசெண்டாக ஒரு செய்தியாளர்கள் சந்திப்புலையும் ஒரு மேடை பேச்சிலையும் என்ன பேசினார் தளபதி குறித்து அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வச்சு பொலன்னு புழக்க போகிறோம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். சூப்பர் சாத்திட்டு அப்படி ஓரம் ஒன்று போ. அதாவது தளபதி அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினார் அப்படின்னாக்கா, என்னங்க மாநாடு வெறும் 1.5 மணி நேரத்தில் ஒரு மாநாடு முடிக்கிறாங்க, என்னங்க ஆர்ப்பாட்டம் இது வெறும் 3 நிமிஷம் தான் பேசுறாரு, வெறும் 1/2 ஹவரில் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க இல்லையா இவங்க. சரி ஓகே, தளபதி வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு, கொள்கை ரீதியாக பேசலன்னு சொல்றாங்க. சரி ஓகே, இப்போ எதுக்காக வந்து முன்னாடி இவங்களே கேட்டானுங்க, எதுக்காக இவர் வந்து மாவட்ட ரீதியாக போறாரு, தொகுதி ரீதியாக தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எங்க விருப்பம், நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போறோம், உங்க அண்ணன் எதிர்பார்த்தா பார்த்தியா, அதாவது அரசியலுக்கு வந்தால் நானும் என் தம்பியும் சேர்ந்து செய்கிறோம், உங்களுக்கு எங்க வலிக்குது அப்படின்னு கேட்டு, அது அரசியலை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. எங்கள் பிளான் வேற, மாவட்ட ரீதியாக போகிறது. அந்த மாவட்ட ரீதியாக போகிறது எதுக்காகனா, ஒரு மாவட்டத்திலையும் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அந்த மாவட்ட ரீதியாக பேசுறதுக்காக தளபதி அவர்கள் இந்த பிளான் பண்ணாருன்னு குழந்தை கேட்டாலும் தெரியும். ஆனால் ஜிகில கும்பல் ஏதாவது பேசணுமேன்னு பேசும். ஓகேவா, இப்போ என்ன பிரச்சனை, இவ்வளோ நாளாக வந்து இவர் எதையுமே பேசலை, இவர் கொள்கையாக பேசலை, இவர் ஒரு பிரச்சனை மக்கள் பிரச்சனையை பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னவங்க, இன்னைக்கு மாவட்ட ரீதியாக சேலத்தில் இருக்க மக்கள் பிரச்சனையை, அரியலூர், இந்த பெரம்பலூர், இதை பற்றி எல்லாம் அவர் வந்து மாவட்ட ரீதியாக அவர் பேசும்போது என்ன பண்ணுறாருனாக்கா, என்னங்க எழுதி வச்சு படிக்கிறார் அவர் அப்படிங்கிறாங்க. ஏய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இல்லை, ஒருத்தர் வந்து மக்கள் பிரச்சனையை பேசினாலும் தப்புங்கிறீங்க, பேசலனாலும் தப்புங்கிறீங்க, எழுதி வச்சு படிக்கிறேங்கிறீங்க, உங்களுக்கு என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சிங்காநல்லூரிலே என் அன்பு தம்பி நேர் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இருக்கீங்களா? இல்ல, ஒரு செய்தியாளர் கேட்கறான், திருக்குறள் சொல்லு பார்க்கலாம், ஒரு 10 குறள் சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிறப்பல, முதல்ல MS பாஸ்கர் குறள்ல பேசுற நீ, உனக்கெல்லாம் வந்து பேச தகுதி இருக்கா? நான் கேட்கறேன், ஒரு திருக்குறள் 10 திருக்குறளை சொல்றதுக்கு வக்கீலாத நீ எதுக்கு எழுதி வச்சு படிக்கிறேன்னு கேட்கற? அதுக்கு பேசாம நீயே ஒரு பிட் எடுத்து போயிட்டு செய்தியாளர் சந்திப்பில் உட்காந்து அந்த 10 திருக்குறளை சொல்லிட்டே வந்துருக்கலாமே. நீ கொண்டு போயிட்டாங்க. எத்தனை ஒரு 10 குறள் சொல்லுங்க. நான் சொல்லிட்டா என்ன பண்றீங்க? நீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றது? இல்ல, உண்மையிலேயே எனக்கு புரியலங்க. இந்த அளவுக்கு அங்க ஒருத்தர் கதறுவாங்க. நீ ஒழுங்கா அரசியல் பண்ணிருந்தா, மக்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதுக்கு வருவே நீ. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு விஜய் ஃபேன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு வந்தாரு, விஜய் அரசியலுக்கு வந்தா உனக்கு எங்க வலிக்குதுன்னு கேட்கறேன். அப்ப 15 வருஷம் என்னத்தை கைட்டிட்டு இருந்தேன்னு கேட்கறேன் நானு. என் தம்பி வந்தா துணை முதல்வர் ஆக்குவேன். 26ல என் தம்பி வரான். 26ல யார் வர போறது? தம்பி விஜய் தான் சொல்றேன். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இல்ல, அடிப்படையே ரொம்ப தப்புங்க சீமா. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் பிரபாகரனின் பிள்ளை அப்படிங்கிறாரு. இதே பிரபாகரன் வந்து பெரியாரை வந்து ஏத்துக்கிட்டாரு, பெரியாரோட கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டாரு, பெரியாரை வணங்கக்கூடியவர் அப்படின்னு பேசின இதே சைமன் செபாஸ்டியன் இன்னைக்கு பெரியாரை இந்த அளவுக்கு தூக்கி போட்டு மிதிக்கிற அப்படின்னாக்கா, அப்ப உண்மையிலேயே நீ பிரபாகரன் பிள்ளையா? அப்ப நீ சும்மா அரசியலுக்காக பிரபாகரனை கையில் எடுத்துக்கிறியா? இந்த மாதிரி ஒரு கேள்விகள் வருமா வராதா? பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாருங்கிறதே விமர்சனமா இருக்கு. யாருங்க சொன்னது? நாட்டுல நாட்டுல இருந்தவங்க. சுபாஷ் சந்திர போஸ் படம் இருந்ததுங்க, எம்ஜிஆர் படம் இருந்தது. எங்க பெரியார் படம் இருந்தது வீட்டுல? எங்க அண்ணன் என்னைக்கு இங்க பெரியாரை பத்தி பேசியிருக்காப்ல? பெரியார் ஒரு கருத்தியல் புரட்சியாளன், பெரியார் ஒரு கருத்து பெட்டகம் என்றால் களத்திலே அதை நிகழ்த்திய தலைவன் பிரபாகரன். இதைத்தான் என் அண்ணன், என் தலைவன் என் இடத்திலே சொன்னார். பெரியாரின் சிந்தனைகளை படித்து வளர்ந்த பிள்ளைகள், பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகனின் பேச்சை கேட்டு எழுத்தை படித்து வளர்ந்த பிள்ளைகள் போராளிகளாக மாறி நிற்கிறோம். பெரியார் என்ற பெருமகனின் நிழலிலே வளர்ந்தவர்கள். ஏன்னா இவனே சொல்லியிருக்கான், எங்க அண்ணன் பிரபாகரன் வந்து பெரியாரை பத்தி சொல்லி கொடுத்துருக்காரு எங்களுக்கு அப்படிங்கிற. அதே பெரியாரை தூக்கி போட்டு மிதிக்கிற. அப்ப என்ன பிரச்சனைனா அடிப்படையிலே தப்பு. இவனுங்க அரசியல் கட்சின்ற பேர்ல ஒரு ஜிகிலோத்தனம் பண்றதா வந்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஜிகிலோத்தனம் அப்படிங்கிறது பார்த்தா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கு பொட்டி வாங்குறது, இந்த சபரீசன் மாப்பிள்ளை சாரை போய் சந்திச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜிகிலோத்தனம் பண்றதா ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்க.
ஒரு மனுஷன் மக்கள் பிரச்சனையை பேசினா ஏன் எழுதி வச்சு பேசுறேன்னு கேட்கறது, பேசலன்னா ஏன் பேசலன்னு கேட்கறது, என்னதான்டா உங்க பிரச்சனை? இளவு வீட்டுல கும்பலையா கூட எவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அடுத்து இன்னொரு மேட்டர் தெரியுமா தெரியாதா? என் அன்பு சகோதரன் அஜித். டேய் அஜித் எப்படா அன்பு சகோதரன் பிள்ளை? இவ்வளவு வருஷமா விஜய் அன்பு சகோதரன் பிள்ளைய தம்பி விஜய்னு சொல்லிட்டு இருந்தியடா, இப்ப என்னடா அன்பு சகோதரன் அஜித் கிட்ட போயிட்ட? வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு வருஷமா விஜய் காலை நக்கணும், எந்த பயனும் இல்ல. இப்ப அஜித்தோட காலையே நக்கிடுவோம் அப்படின்ட்டு அஜித் காலை நக்கிறாங்க. எதுக்கு? கேவலம் ஓட்டுக்காக. என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. அது வேற வாய். வேற அஜித்த தலைன்னு இருக்கிறேன். சில தருதலைகள் 8 தாள்ல சுவரொட்டி வல்லூர் கொடுத்துட்டு ஒரு எடுபட்ட பையன் நான் பாக்குறேன். கடவுளே வா காத்திருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்றம். நாங்கெல்லாம் அதை கூட்டி பெருக்கி வாசல்ல முறவாசி செஞ்சு உட்காந்துக்கோண்டா நாய். இது நாரவாய். அதுல சொல்றான் பாருங்க, என் அன்பு தம்பி அஜித்தும் ரஜினியும் புகழ வியாபாரம் செய்யல. புகழ வியாபாரம் செய்யறாங்களா? புரியலையே. அதாவது விஜய் அவர்கள் ஒரு பெரிய உச்சத்துல இருக்காரா, அந்த உச்சத்தை வந்து அரசியலா மாத்தாராமா. என்ன தவறு இருக்கு? எனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை நான் நல்வழிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அந்த கூட்டத்தை வச்சு ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இதை வியாபாரம்னு மாத்திராதான். வியாபாரம் பண்றவனுக்கு எல்லாமே வியாபாரமா தானே தெரியும், பாக்குறது எல்லாமே. அதுல வியாபாரம்ன்றது என்ன தெரியுமா? தயாளு அம்மா, அழகிரி அண்ணா, சபரிசன் சகல, இது வியாபாரம். அதாவது துக்கத்தை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துக்க வீட்டுக்கு போகாம இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு துக்கத்தை விசாரிக்கிறதாக அண்டர் கிரவுண்ட் டீலிங் எல்லாம் நடந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி உனக்கும் விஜய் ரொம்ப டார்ச்சர் பண்றான், என்னையும் விஜய் ரொம்ப டார்ச்சர் பண்றான். நம்ம 2 பேருக்கும் அவன் தான் எதிரி. கவலையப்படாதீங்க எஜமா, உங்களுக்கு பார்த்து படிக்க தான் தெரியும், எனக்கு பார்க்காமலே படிக்க தெரியும். பெட்டியை பட்டு கொடுங்க எஜமா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி வாங்கினது யாரு? வாங்கின கையோட வெளில வந்து என்ன சொன்னேன்? தயாளு அம்மா, அழகிரி அண்ணா, சபரிசன் சகல. சொன்னியா சொல்லலையா? யோசிச்சு பாரு. நீ அழகிரி நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரு என்னை போடவடன்னு செல்லம்மா தான் கூப்பிடுவாங்க, தயாளம்மாவை அம்மன் தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது. இப்ப நீ பண்ணதுக்கு பேரு வியாபாரமா இல்ல விஜய் அவர்கள் பண்றதுக்கு பேரு வியாபாரமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. விஜய் வந்து கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வர அப்படின்னு சொன்னாராமா. உன்னை யாரை வர சொன்னா? உன் வாட்ச்மேன் கூட வர சொல்ல உன்ன. டேய் நீ யாரா பேசுற? உண்மையிலேயே அவன் பேசும்போது சிரிப்பு தாங்க வருது. உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு வன்மம் வெளியில தெரியுது. நீங்க நல்லா பாத்தீங்களா? கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு வர உன்னை யார் வர சொன்னது? வர சொல்ல உன்னை. விஜய் அவர்கள் வந்ததால இப்ப முதல்ல அடி வாங்க போறது யாருன்னா சீமான். நல்லாவே தெரியும், சீமான் டோட்டல் க்ளோஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால கொதிக்கிறாப்லையே 15 வருஷம் சும்மா வாங்க ஆமக்கரி கதை, அந்த கதை, இந்த கதைன்னு எல்லாத்தையும் சொல்லி ஏர்போர்ட் வானூர் நிலத்தில் இந்த ராணுவம் சுத்தி வளர்ச்ச கதை எவ்வளவோ இருக்கு. அதுல வேற இந்த PK-74 AK-74 என்னென்ன கதையெல்லாம் சொன்னாப்ல, எல்லா கதையும் போலின்னு தெரிஞ்சாக்கா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கோவம் வரும்? யோசிச்சு பாருங்க. டெய்லி 2 ரவுண்ட் ரெமி மார்ட்டின் அதிகமா போதான் பாருங்க. அந்த அளவுக்கு மன உளைச்சல் காலா இருக்காப்ல சீமா. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? இல்ல உன்னை யாரு வர சொன்னதுன்னு கேக்குறியே. டேய் நீ தாண்டா சொன்ன ஒரு செய்தியாளர் சந்திப்புல, நானே என் தம்பியை ஒன்னா சேர்ந்து உங்களை என்ன பண்றோம் பாருங்க, ஏன் உங்களுக்கு எங்க வலிக்குது, உங்களுக்கு என்ன இப்பவே உங்களுக்கு அப்படின்ட்டு எவ்வளோ. அதாவது அவன் சொல்லும் போது அந்த முகத்துல இருக்க தேஜஸை பார்க்கணும். நாங்க 2 பேரும் இணைஞ்சா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்னா நாங்க இணைஞ்சு இயக்குறோம். அவர் வரணும், கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு கொள்கை எல்லாம் சொல்லணும். அந்த முன்னாடி நிக்கிற அண்ணன் அவர் தான் என்னோட வர்றதா இல்லையான்னு முடிவு மொழிய நான் போய் பேசிட்டு முடியாதுல்ல. ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா பாத்து. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இங்க வா. இவனை கூட விடுங்க, இந்த சாட்டை மாமா போயிருக்கானே ஒரு தடவை ஏதோ ஒரு சேனல்ல பேசும்போது பாத்தீங்கன்னா அவன் சொல்றான், வராரு, வந்ததுக்கு அப்புறம் 5 மாநாடு தொடர்ச்சியா பிளான் பண்றாரு, வர கண்டிப்பா அண்ணன் சீமான் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டுலாம் அந்த முகத்துல அந்த ஒரு பொலிவை பார்க்கணுமே விஜய் வராருன்னு ஒண்ணு. எங்களுடைய தமிழ்நாட்டுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் அறிமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு. கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா? மரியாதைக்குரிய தளபதி அவர்களே, கையில் எடுத்து 25 நாள் ஆச்சு. பாராளுமன்றத்தில் இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நீங்கள் எப்போது சொல்லுங்க வெயிட்டிங். அதே மாதிரி we are waiting. இல்ல விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நானும் சீமானும் பயணிக்க போறோம், நான் சீமானோட சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இருந்தால் உனக்கு கோபம் வரதுல ஒரு நியாயம் இருக்கு. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நீயா மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு என் தம்பி வராண்டா, என்ன பண்றோம் பாடுறா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில வந்து உன்னை யாரு கூப்பிட்டது, உன்னை வாட்ச்மேன் கூட நீ வர சொல்லி நிக்கல அப்படின்னு இந்த அளவுக்கு வன்மத்தை காட்டினா மக்கள் சிரிக்கிறாங்கடா. உண்மையிலே உனக்கு காமெடி பீஸா பாக்குறாங்கடா. உண்மையிலேயே AK-74 ஒரு துப்பாக்கி வருது, அது பாருங்க இப்படி கூர்மையா இருக்கும், ஆனா சின்னதா தான் இருக்கும், தோட்டம் ஒரு புள்ளி தான் இருக்கும்.
ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா முதுகுக்கு பக்கம் எது இருக்கு இப்படி போய் விரிஞ்சிடும். AK-47 கேள்விப்பட்டிருக்கேன். PK-47 அப்படின்னு ஒரு புதுசா ஒரு துப்பாக்கி வந்திருக்கா? அதை தயார் பண்றது எங்க பாஸ் தான் ஐயா. சீரியஸா எனக்கே வந்து இவனை கலாய்க்கணும்னு தோணல. நல்ல ஒரு டாக்டர் கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் இல்ல ஏர்வாடியில சேர்த்து விடணும்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் வேற உணர்ச்சி பொங்கி மாட்டுப்பாலோட சந்தை மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு கேக்குறான். ஆடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்காரப்பட முட்டாப்பட. பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா. கரெக்ட் தான்டா, மாட்டு பாலுக்கு சந்தை மதிப்பு இருக்கு, பல லட்சம் கோடி. நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாட்டை யாரா அடிச்சு சாப்பிடுன்னு சொன்னது? புஷ்பா படத்துல வர மாதிரி ஒரு கொடுக்கு தூக்கிட்டு சுத்துன்னு சொன்னது யாரா? இப்ப இவனே பாத்தீங்கன்னாக்கா மாட்டுக்கறி தின்னு சோர்வாரிக்கா 1/2 கிலோ மாட்டுக்கறி அப்படியே 1/2 கிலோ மாட்டுக்கறி தின்னு அப்படின்னு சொன்னா இவனே வந்து மாட்டுப்பால் முக்கியங்கிறான். என்னதான்டா சொல்ல வர நீ? புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டுக்கறி நல்லா சாப்பிடா. ரொம்ப சோர்வா இருக்க 1/2 கிலோ பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட இந்த பொழப்புக்கு 4 பேர் இல்ல மாட்டை கொல்லாம எப்படிங்க மாட்டுக்கறி தின்ன முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். அப்ப மாட்டை கொன்னுதான் மாட்டுக்கறி திங்கணும் அப்படின்னாக்கா அப்ப எப்படா மாட்டுப்பால் வரும்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? இந்த மாதிரி ஒரு முட்டாப்பைய கூட்டத்தை வச்சுக்கிட்டு, சாரி முட்டாப்பைய அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும், கூட்டத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா கூட்டத்தை தளபதி பக்கம் போயிடுச்சு இல்ல, மொத்த கூட்டமும் தளபதி பக்கம் போயிடுச்சு அப்படின்னும் போது வெறும் முட்டா பசங்க மட்டும் தான் இங்க இருக்காங்க. உண்மையிலேயே நான் உள்ளத்துல இருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உணர்வு பூர்வமா நான் கேட்கறேன். சீமானையும் கேட்கறேன், சாட்டை மாமா பையிலையும் கேட்கறேன். வயிற்றுக்கு சோத்தை தானே திங்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது வயிற்று கிழிச்சு நக்குறீங்களா நீங்க? இந்த திமுக பண்ணக்கூடிய கேவலமான ஆம்புலன்ஸ் அரசியல் ஒன்று பண்ணுது, தெரியுமா தெரியாதா? எங்க யார் கூட்டம் போட்டாலும் சரி, திமுகவுக்கு எதிராக யார் பயணிச்சாலும் சரி, அதாவது திமுக பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னாலே கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டுரு. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு கால வரைக்கும் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு இடையூறு பண்றது, கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்றது, இதெல்லாம் ஒரு அரசியலடா, கேடுகட்ட அரசியல். இதை பத்தி ஏன்டா பேச மாட்டீங்க? விஜய் அவர்கள் ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு போறதுக்கு 5 மணி நேரம் ஏன் ஆகுதுன்னு கேட்கிற மயிராண்டிங்க நீங்க. எதுக்குங்க கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வர்றீங்க? தொடர்ச்சியா திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லா கூட்டத்திலும் ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு ஏன்டா கேட்க முடியல உங்களால? காசு கண்ணை மறைக்குது, முதலாளி விசுவாசம். பாத்துடா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த நாம் தடவல் கட்சி வந்து உடன்பிறப்புகளை விட மோசமா மாறிட்டு வரீங்க. அந்த அளவுக்கு காசுக்கு விலை போயிட்டீங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க, பாத்துக்கோங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புல இவன் பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு வன்மம் வெளியில வருது. அதாவது எல்லாராலையும் பார்க்க முடியுதுன்னா பாத்துக்கோங்க. மக்களே நீ கண்டுபிடிச்சாங்க இவன் பண்ண இந்த கீழ்த்தரமான அரசியலை இன்னைக்கு மக்கள் கண்டுபிடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இதுக்கப்புறம் உண்மையிலேயே நீ அரசியல் பண்றதே வேஸ்ட். அது இவனுக்கும் தெரியும். அதனால தான் வந்து பார்த்தா இப்ப பொட்டி மாத்திர வேலையில இறங்கிட்டாங்க. இதுல வேற உங்களுக்கு என்ன நெருக்கடி கொடுத்துட்டாங்க? எங்க அண்ணன் எல்லாம் 227 வழக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அண்ணன் விஜயலட்சுமி தடன வழக்கெல்லாம் தூக்கி வந்து இதுல போட்டுருவாங்க. இவங்க என்ன எப்படி கூடுவா? இவன் கொழுப்பு எடுத்து காஜி எடுத்து போய் விஜயலட்சுமி தடவன வழக்கெல்லாம் கொண்டு வந்து அரசாங்கத்தில் சேர்த்து விட்டுருவானுங்க இவனுங்க. இதே விஜய் அவர்கள் வராம இருந்தார் அப்படின்னாக்கா இதையும் நம்பிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த ஆமக்கறி கதையை நம்பின மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து உடச்சு போட்டுறோம்ல, அதனால காண்டு எரியத்தான் செய்யும்.